அப்படிங்கிறாரு. ஸோ அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வில் டிஸ்கஸ் சம் ஸ்டோரி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால, என்ன காரணத்தினால இந்த வார், இது மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும். அதை தவிர்த்துட்டு சில விஷயங்கள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். கேக்குதா, தெரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, சஞ்சயா வந்து கேட்கிறாரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட. சாரி, திருதராஷ்டிரா வந்து கேட்கிறாரு அவரோட அசிஸ்டன்ட் சஞ்சயா கிட்ட, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. ஸோ நம்ம பகவத்கீதை நமக்கு எப்படி ரீட் பண்றதுன்னு நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னா எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றதுக்காக. எல்லாருமே வந்து ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அது வந்து ஒரு பயஸ், வந்து ஒரு உன்னதமான ஒரு பவித்திரமான விஷயம் அது செய்யறது. இந்த ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்றது, பகவத்கீதை மனப்பாடம் பண்றது, டெய்லி ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்றது, ஏதோ ஒரு விஷயத்த டெய்லி நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பெஸ்ட் திங் வந்து இந்த ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்றது தான். ஸோ அதனால நம்ம அதை விட பெஸ்ட் திங் வந்து எதுவும் இருக்காது நம்ம செய்யறதுக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. ஸோ அதை நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏ மேல போடுறது, அப்போ வந்து திருதராஷ்டிரா அப்படின்னு வரும். ஸோ இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டிஸ்கஷன். இப்போ வந்து சஞ்சய் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, ரெண்டு பேரும் அசம்பிளா இருக்காங்களே, குரு குரு டைனாஸ்டில இருக்கவங்களும் நம் பாண்டவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதுல வந்து அவரு அவர் வந்து வீட்டுல இருக்காரு. இப்போ வந்து திருதராஷ்டிரர் வந்து போர்க்களத்துல இல்ல, அவரோட வீட்டுல இருந்து கேட்கிறாரு. இந்த சஞ்சயாவுக்கு ஒரு திவ்ய திருஷ்டி இருக்கு, அவர் அங்கிருந்தே பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு, அங்கிருந்தே பார்க்க முடியும். அதுக்கு வியாசதேவர் அவரோட குரு கொடுத்த வரம் அவருக்கு. ஸோ அதனால இங்க இருந்தே அவர் அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்து சொல்றாரு. ஸோ அப்ப என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பேசுறாங்க அப்படின்னா, துரியோதனை பத்தி என்ன பண்றான் துரியோதனை அப்படின்னு சொல்றாரு. துரியோதனை வந்து ஃபர்ஸ்ட் பீஷ்மர்ட்டையும் இவர்கிட்டையும் துரோணாச்சாரியாட்டையும் போய் பேசுறாரு. ஸோ இங்கதான் வந்து துரியோதனை ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டம் இருந்தது யுதிஷ்டர் மகாராஜ் பாண்டவர்களுக்கும். ஆனா அவங்க வந்து தே ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. பட் ஆனா துரியோதனன் அப்படிங்கிறவனுக்கு வந்து எவ்வளவோ வசதிகள் இருந்தது. அவன் நினைச்சது நடக்கும். அங்க பசிக்குதுன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா கூட கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஐஸ்வர்யங்கள் இருந்தது, ஆப்புலன்ஸ் இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் அவனால வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுதான் அவனோட பெரிய குறையா இருந்தது. ராவணனும் அப்படிதான் இருந்தாப்புல. அதனால இவரும் துரியோதனும் அப்படிதான் இருந்தான். துரியோதன் அப்படின்னா யுதோனா அப்படின்னு ரெண்டு விதமா பாக்குறாங்க, அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து இஸ் அ பேட் இன்டென்ஷன் ஃபைட்டர், தப்பான எண்ணங்களோட சண்டை போடுறவர் வந்து துரியோதனன் சொல்லுவோம். ரெண்டாவது, யாரும் அவனை வெல்ல முடியாது. அவங்க அப்பா பேர் வச்சது எப்படி வச்சாரு, துரியோதனன் வச்சது என்ன அர்த்தம் வச்சாரு, யாரும் அவனை போர்ல வெல்ல முடியாது அப்படின்னு துரியோதனன் வச்சாரு. ஆனா அவன் எப்படி நடந்துகிட்டான், தப்பான எண்ணத்திலேயே போர் பண்றத எண்ணத்திலேயே அவன் வந்து வாழ்ந்துட்டான். ஸோ அப்போ வந்து இவ்வளோ செல்வங்கள், இவ்வளோ மாளிகைகள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவனோட மனசு கட்டுப்பாட்டுல இல்லாதனால அவன் வந்து இவ்வளவு சிரமப்படுறான். ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனசு கட்டுப்பாட்டு இழந்தவர்கள் வந்து எதையுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து
சன்னியாசிகளை மகாராஜா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மகாராஜான்னு சொல்றோம் அப்படின்னா, தேக கண்ட்ரோல், அவங்க வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியறவங்க, அதனால அவங்க மகாராஜா. சோ இந்த சூழ்நிலை துரியோதனால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாத, அது வேணும் இது வேணும்னு எப்பயுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம மனநிலைய சமநிலையா வச்சுக்க முடியாத இருக்கனால ஸோ இஸ் இந்த வார்க்குள்ள போறாரு. அப்ப இங்க வார்க்குள்ள போறப்ப என்ன நடக்குது, போருக்கு முன்னால வந்து துரியோதனனும் அர்ஜுனனும் துவாரகைக்கு போறாங்க. போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்கறாங்க, சப்போர்ட் கேட்கணும்னு போறாங்க. இந்த சண்டைக்கு சப்போர்ட் கேட்கணும்னு போறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் படுத்திருக்காரு. ஸோ காலில் போய் உட்காரான் அர்ஜுனன். துரியோதனை தலைமா ஃபர்ஸ்ட் துரியோதனை போயிட்டான், ஆனா போய் தலைமாட்டில் போய் நின்றுட்டான். ஸோ தலைமாட்டில் போய் நின்றுக்கிட்டு கிருஷ்ணர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கலான்ட்டு வெயிட் பண்றான். ஸோ அதுக்குள்ள அர்ஜுனன் வராரு. ஸோ கிருஷ்ணர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அர்ஜுனன் வந்தோன்னு கண்ணை முடிச்சு பார்த்தாலும், ஓ அர்ஜுனா நீ வந்திருக்கியா, ஓகே என்ன வேணும். உடனே இந்த பக்கம் வந்துட்டு துரியோதனை வந்துட்டு நான் தானே வந்தேன், என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்கிறாரு. அது கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல நான் பார்த்ததுதான் வந்தேன், பரவாயில்ல இல்ல சின்ன பையன் தானே, அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்றேன். உடனே அர்ஜுனன் வந்து கேட்கறேன், இது மாதிரி வார் வரப்போகுது இல்லையா, ஸோ நீங்க யார் என்ன சப்போர்ட் கொடுக்கும், உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அர்ஜுனன். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சரி சரி நீங்க 2 பேரும் எனக்கு வேண்டியவங்கனால நான் என்ன பண்றேன், ஒரு டீல் பேசலாம். என்ன டீல் அப்படின்னா, ஒன்னா நான் ஒரு பக்கம் இருப்பேன், இன்னொரு பக்கம் என்னோட வாரியர்ஸ் இருப்பாங்க, என்னோட என்னோட என்ன சொல்லுவாங்க வாரியர்ஸ், சண்டை போடுறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நாராயண சேனான்னு சொல்லுவாங்க. ஸோ நாராயண சேனா வேணுமா உனக்கு நாராயணா வேணுமா அப்படின்னு கேட்பாரு அர்ஜுனர். எனக்கு அவ்வளவு பெரிய போர் படைகள்லாம் எனக்கு வேணாம் கிருஷ்ணா, நீ வந்தா போதும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே அவனுக்கு துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன முட்டா பயலா இருக்கான் அவன், வந்து நான் அவ்வளவு பெரிய சேனையை கொடுக்குறேன்னு சொல்றாரு கிருஷ்ணரு, அதை விட்டுட்டு நீ வேணும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் வருவேன் ஆனா நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கிறப்ப என்ன உபயோகத்துக்காக கிருஷ்ணரை கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு துரியோதனன். சோ இதுதான் துரியோதனோட மனநிலை. எப்படி நம்ம கிட்ட வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும், கார் இருக்கும், சொத்து இருக்கும், பல வகையான சொத்து எல்லாமே ஜீரோ தான். அன்டில் நம்ம கடவுள் கிருஷ்ணர்கிட்ட சரணடையாத வரைக்கும், கிருஷ்ணரை நம்பாத வரைக்கும் என்ன ஆயிரும், நமக்கு வந்து வேல்யூ ஜீரோவாவே இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப லைஃப் இஸ் பிகமிங் எப்படின்னா, ஃபுட் இஸ் குக்கிங் இஸ் பிகமிங் ஃபயர்லெஸ் அப்படிம்பாங்க, எவ்ரி திங் இஸ் ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து லைஃப் இஸ் மீனிங்லெஸ் ஆயிருது. இதனால நிறைய விஷயம் பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மீனிங், நம்பிக்கை இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்படி வந்து எல்லாமே மீனிங்லெஸ்ஸா இருக்கு லைஃப்ல. கிருஷ்ணர் இருக்கப்பதான் நம்ம லைஃபுக்கே மீனிங் கிடைக்கும். ஆனா துரியோதனன் என்ன எதிர்பார்க்கிறாரு இங்க, அவர் லைஃப் மீனிங் கிருஷ்ணர் எதிர்பார்க்கலாங்க. எனக்கு வெற்றி மட்டுமே, வெற்றிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரே தவிர, நம்ம உண்மையான வெற்றி எது, கிருஷ்ணர் கூட இருக்கிறது தான். கிருஷ்ணர் இருந்தாலே போதும், கடவுள் இருந்தாலே நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த பக்கம் 7 அக்கௌஷ்னிஸ், அதாவது ஜனம் பார்த்தீங்கன்னா 7 7 7 அக்கௌனின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் தான் அர்ஜுனர் பக்கம் இருக்குது, தர்மராஜ் பக்கம், யுதிஷ்டர் பக்கம். ஆனா எதிர்பக்கம் துரியோதனன் பக்கம் 11 அக்கௌஷ்னிஸ் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட அதிகமான மக்கள் அதிகமா சேர்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இங்க வந்து துரியோதனன் வந்து போய் துரோணாச்சாரியிட்ட பேசுறான். துரோணாச்சாரியாட்டையும் பீஷ்மர்ட்டையும் பேசுறான். துரோணாச்சாரியாட்ட போய் பேசுறான், துரோணாச்சாரியா பாருங்க, நமக்கு எதிரில யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க, யார் யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு பாருங்க. திருஷ்டத்யும்னன் நிக்கிறான். யாரு திருஷ்டத்யும்னன் அப்படின்னா, திருஷ்டத்யும்னங்கிறான் துருப்பாதோட பையன். துருப்பாத் யாரு, திரௌபதியோட அப்பா. சோ துரோணாச்சாரியாவும் துருப்பாதும் ஒரு காலத்துல 2 பேரும் ஒரே குருகுலத்துல படிக்கிறாங்க. சோ துருப்பாதும் துரோணாச்சாரியாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரே குருகுலத்துல இருக்கிறப்ப பாஞ்சாலாங்கிற ஒரு நாட்டுல வந்து ஆட்சி ஆள்றான் துருப்பாதோட அப்பா. அவங்க வந்து
அந்த பாஞ்சாலங்கிற நாட்டுல இருக்காங்க. சோ அப்ப என்ன சொல்றான் துருப்பாது, துரோணாச்சாரியா, நான் நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா, நம்மளாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா, ராஜாவாயிட்டேன்னா, உனக்கு பாதி நிலத்தை கொடுக்குறேன், உனக்கு பாதி நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பாதி அரசாட்சி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ஆசையா வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு துருப்பா. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்றான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க. அந்த டைம்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க படிச்சு முடிச்சுட்டு போனோன்னு துருப்பாது வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்காப்புல. அப்ப இவர் போய் கேட்கிறாரு, துரோணாச்சாரியாருக்கு வந்து அப்ப ரொம்ப ஏழ்மை நிலை. ஸோ அப்போ வந்து துருப்பாது கிட்ட போய் கேட்கிறாரு, நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் நீ சொன்ன என்கிட்ட வாக்கு கொடுத்த, பாதி அரசாட்சி பாதி அரச கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ அரசாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏதாவது எனக்கு பார்த்து கொடு, என்ன ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அப்ப அப்ப துர்பா சொல்றாரு, நீ நானும் ஒரே நிலைமை, எப்படி நீ வந்து என்ன ஃப்ரெண்டுன்னு நீ கேட்கற, எப்படி சொல்ற? நான் அரசாண்டுட்டு இருக்க ராஜா, நீ வந்து ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார பிராமணன், எப்படி நீ வந்து என்னை வந்து இப்படி என்கிட்ட வந்து நீ ஃப்ரெண்டுன்னு நீ என்கிட்ட உதவி கேட்க முடியும்? உனக்கு தகுதியே இல்லைன்னு துரத்தி விட்டுறாரு துரோணாச்சாரியர். ஸோ துரோணாச்சாரியர் கடுப்புல வெளியே வந்துடுறாரு. வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குரு டைனாஸ்டில வந்து அவர் வந்து டீச் பண்றாரு. எல்லாத்துக்கும் வந்து குருகுலத்துல வச்சு அர்ஜுனர் எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்றாரு. ஸோ ஒரு நல்லா அவங்களாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் துரோணாச்சாரியர் வந்து கூட்டிட்டு போய் அர்ஜுனனை கூட்டிட்டு போய் துருப்பாத போர்ல வென்று அந்த எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு பாதி நிலத்தை நான் எடுத்துக்கிறேன், பாதி நீ வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு திருப்பி கொடுத்துட்டு துரோணாச்சாரியர் வந்துடுறாரு. துருப்பாதுக்கு ஒரே மன கஷ்டம். ஸோ ஒரு சத்திரியனுக்கு வந்து இந்த அவமானங்கள்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் பொறுத்துக்க முடியாது. ஸோ அதனால துர்பால் வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு இது பண்றாரு, யாகம் வளர்த்துறாரு. எதுக்கு யாகம் வளர்த்துறாருன்னா, இவரை கொல்றதுக்காக எனக்கு ஒரு ஆளை கொடு அப்படின்னு ஒரு யாகம் வளர்த்துறாரு. சோ அந்த யாகத்துல 3 பேர் வராங்க. யார் யார் வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திரௌபதி வராங்க, அவங்களோட பொண்ணு. 2வது சிக்கண்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வராங்க. 3வது திருஷ்டதும்னியா வராரு. ஸோ அந்த திருஷ்டதும்னியா தான் வந்து அவனை வச்சுதான் துரோணாச்சாரியா கொல்ல போறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ அடுத்து பீஷ்மர். ஸோ பீஷ்மர் வந்து அந்த பீஷ்மர்கிட்ட போய் பேசுறாரு துரியோதன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அவர் வந்து குத்தி காட்டுறாரு. துரியோதனன் வந்து இவர துரோணாச்சாரியிட்ட குத்தி காட்டுறாரு. நீ இப்படி என்ன துரோணாச்சாரியர் குத்தி காட்டுறாருன்னா, அவன் உன்னை கொல்ல போறான்னு தெரிஞ்சே அவனுக்கு வந்து நீ போர் வித்தையை கத்துக் கொடுக்குற. பிராமணர்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்கிட்ட வர எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவங்க எதிரி நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காம, அதாவது எதிரின்லாம் பார்க்காம, அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி தான் ப்ரீச் பண்ணுவாங்க எப்பயுமே ஒரு பிராமண ஆசிரியர். அதனால வந்து அவர் வந்து அப்படி வந்து திருஷ்டதும்னியனை அப்படி ரெடி பண்ணி கொடுக்குறாரு, ரெடி பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்குதான் அவர் வந்து கிண்டல் பண்ற துரியோதனன். இங்க பாரு, நீ இவ்வளவு ரெடி பண்ணி அவன் எதிரின்னு தெரிஞ்சு அவனை கொல்ல போறான்னு தெரிஞ்சு நீ வந்து அவனுக்கு இவ்வளவு பெரிய போர் யுக்திகள்லாம் கத்து கொடுத்துட்ட, எப்படி வச்சிருக்கான் பாரு அவனோட போர் அலைன்மெண்ட், எவ்வளவு சூப்பரா அவன் வந்து கொண்டு வந்திருக்கான் பாரு போர் ஆளுகளை அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ற. ஸோ அப்போ வந்து துரோணாச்சாரியாருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது, இப்படி பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு. சரி, அதே மாதிரி பீஷ்மர்ட்டையும் போய் இதையே பேசுறாரு. பீஷ்மர் அப்ப ஒரு ஸ்லோகம் வருது இதுல, 10வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஸோ அப்பரியத்தம் அப்பர்யாப்தம் தத் அஸ்மாக்கம் பலம் பீஷ்மா ரட்சிதம். ரட்சித்தம்னா ப்ரொடெக்ட் பண்றாரு. யாரு? பீஷ்மர் ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரோட பலத்தினால ப்ரொடெக்ட் பண்றாரு. அப்பர்யாப்தம் அன்லிமிட்டெட், பர்யாப்தம் பர்யாப்தம்னா லிமிட்டெட், அப்பர்யாப்தம்னா அன்லிமிட்டெட். ஸோ பீஷ்மரை சொல்றதெல்லாம் சொல்லிட்டு பீஷ்மர்கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ இதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அரசியல் தந்திரமான பேச்சு. ஸோ துரியோதனட்ட
நேர்மையான பேச்சு கிடையாது. ஒரு அரசியல் தந்திரமான பேச்சு. எப்படி பேசுறான்? நீங்க நீங்க வந்து அப்பர்யாப்தம், அன்லிமிட்டெட் பலம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் புரொடெக்டட் பை பீஷ்மா. பலம் பீஷ்மா பி ரக்ஷிதம். ஆனா எதிர்பக்கம் என்ன எப்படி இருக்கு? பீ பீமா பி ரக்ஷிதம். பீமா எதிரில் இருக்கான். அவனோட பவர் வந்து எப்படி? பர்யாப்தம், லிமிட்டெட். ஸோ அப்படி வந்து தூண்டி விடுறது. ஸோ அவரை தூண்டி விடுறான். துரோணாச்சாரியார் தூண்டி விட்டு சாரி நாட் துரோணாச்சாரியார், பீஷ்மா வந்து தூண்டி விடுறான். நமக்கு எல்லா பலமும் இருக்கு. நமக்கு வந்து பீஷ்மர் யாரு? சாதாரண ஆளா அவரு? அவர் வந்து பாகவதத்துல கூட, பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு. பரீட்சித் மகாராஜ் யாரு? அர்ஜுனனோட பேரன் இல்லையா? சோ அவர் சொல்றாரு, அந்த மகாபாரத வார்ல பீஷ்மர்லாம் எதிர்த்து சாதாரண மீன் குஞ்சு, யாரு? அர்ஜுனர் வந்து மீன் குஞ்சான், மீன் குஞ்சு. ஆனா பீஷ்மர் யாரு? திமிங்கலம். அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்துல. அவர் சொல்றாரு, பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு. சோ அர்ஜுனர் எல்லாம் சின்ன மீன், அந்த மீனை விழுங்குற சொராவை விழுங்குற திமிங்கலம், திமிங்கலம் அளவுக்கு பெரியவர் தான் வந்து பீஷ்மர். அவரையே வென்றுட்டார் அர்ஜுனர். யாருனால? கிருஷ்ணர் கூட இந்த பலத்தினால. சோ இதுல வந்து பல வகையான வீரர்கள் இருக்காங்க இந்த இந்த போர்க்களத்துல. எப்படி அப்படின்னா, யுத்த ரதி, மகாரதி, அதிரதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால ஸ்டேஜ் வந்து, அதாவது போர் வீரர்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா, அர்த்தாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாரதினா எப்படி? அறகுறையா பயிற்சி பண்ணாங்க. அதாவது அவங்க இன்னொருத்தவங்க உதவி இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து அர்த்தாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு யுத்தா அப்படிம்பாங்க. யுத்தா அப்படிங்கிற ஸ்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து தனியா தன்னால போர் பண்ண முடியும். தனியா அவங்க போர் பண்ணி ஜெயிக்க முடியும். அவங்க ஆனா ஒரு ஆள் தான் போர் பண்ண முடியும். யுத்தா அப்படிங்கிறவங்க. அரதாரதிங்கிறவங்க உதவி இல்லாம அவங்களால யாரையும் ஜெயிக்க முடியாது. அந்த நிலைமையில இருக்க போர் வீரர்கள் தனியா தனியா ஒரு ஆளை வெல்லக்கூடியவர்களை வந்து யுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது மகாரதி. ஒரே நேரத்துல மோர் தென் ஒண்ணுக்கு மேற்பட்ட ரதங்கள் சண்டை போட முடியும் அவங்களால, மகாரதி. அதிரத்தினா அன்லிமிட்டட். ஒரே நேரத்துல பல சேரியட்ல வரவங்கள, ரதத்துல வரவங்கள அவங்களால ஜெயிக்க முடியும். சோ அதனால இவங்க அத்திரதிஸ். யாரு? பீஷ்மர்லாம் அத்திரதி. எத்தனை பேர் ஒரே நேரத்துல பல பேர்த்திட்ட சண்டை போட முடியும் அவங்களால. ஸோ பீஷ்மர்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. ஸோ அவரையே வந்து தூண்டி விட்டு துரியோதனை வந்து கோவப்படுத்துறான். ஸோ அப்ப வந்து பீஷ்மர் வந்து எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார், சங்க ஊதுறாரு. ஸோ ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சங்கு ஊதுறாரு, அவர் ஆரம்பிச்சு வைக்கிறார். ஸோ உடனே ட்ரம்ஸ் இதெல்லாம் வாசிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து எல்லாம் அந்த இது சங்கு இது ஊதுறது பயங்கர, பீஷ்மர் அப்படியே ஊதுறப்ப அப்படியே ஒரு அதிருது. எல்லாமே வந்து அந்த ட்ரம்ப் இதெல்லாம் வாசிக்கிறாங்க. ட்ரம்ஸ், கெட்டில் ட்ரம்ஸ் இதெல்லாம் வாசிக்கிறாங்க. பயங்கர உச்ச உச்ச சத்தத்துல வாசிக்கிறாங்க. அதே நேரத்துல இத பார்த்த உடனே இப்ப அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆகுது. துரியோதன், அப்பா கோபம் வந்துருச்சுப்பா பீஷ்மருக்கு, இனிமேல் அவர் பார்த்துக்குவார் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஸோ பீஷ்மர் வந்து பேசல. துரியோதனை எவ்வளவோ சாக்கு இது சொல்லி ஏதோ வெறுப்பேத்தி ஏதோ பண்றாரு பீஷ்மர. ஆனா பீஷ்மர் வந்து அதுக்கு பதில் பேசல. அதை வந்து செயல்ல காட்டணும்னு சொல்லி அவர் வந்து சங்கு ஊதுறாரு. சங்கு ஊதுறதுலயே அவரை வந்து திருப்திப்படுத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து ஹெட் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து கமாண்டர் ஜெனரல். ஸோ அதனால அவர் வந்து அவர் திருப்திப்படுத்திடுறாரு. அப்புறம் சரி, இதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஊதுறாரு. இப்போ பாஞ்சஜன்யே தேவதத்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தா தனஞ்சயா. பாஞ்சஜன்யம்ங்கிறது கிருஷ்ணரோட சங்கு பேர்.
ரிஷிகேஷா அப்படிங்கிறது கிருஷ்ணர். ரிஷிகேஷானா என்ன? மாஸ்டர் ஆஃப் த சென்சஸ். ரிஷிகேஷா சேவகம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம சேவ் பண்ணணுமா, ரிஷிகேஷாவுக்கு எப்படி நம்ம சேவ் பண்ணணுமா, நம்மளோட சென்சஸை வந்து அவருக்கு சரண்டர் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ ரிஷிகேஷா அப்படின்னா அவர் தான் இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் த சென்சஸ், மாஸ்டர் ஆஃப் ஆல் சென்சஸ் அவர். ஸோ அதனால ரிஷிகேஷான்னு ஒரு பேர் இருக்கு கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு இது மாதிரி பல பேர் இருக்கு இல்லையா? ஸோ கிருஷ்ணருக்கு வந்து மாதவா அப்படின்னா, லக்ஷ்மி கூட இருக்காரு. மா லக்ஷ்மி, லக்ஷ்மியோட கணவர் மாதவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கிருஷ்ணருக்கு பல பேர் இருக்கு. மதுசூதனா அப்படின்னா, சூதனா கொன்னது யார? மது அப்படிங்கிற அரக்கனை கொன்னாரு, அதனால அவர் பேர் மதுசூதன். இது மாதிரி கிருஷ்ணருக்கு பல பேர் இருக்கு. அப்புறம் ஏன் அவர் பாஞ்சஜன்யம்னு அவரோட பங்குக்கு பேர் ஏன் பாஞ்சஜன்யம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, கதை இருக்கு. அவரு வந்து பாஞ்ச அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். சோ கிருஷ்ணர் பூலோகத்துல வந்து ஒவ்வொரு டைம் வரப்ப அதுக்கு முன்னால எப்படி வந்தார் கிருஷ்ணர் வந்து ராமரா வந்தார். திரேத்த யுகத்துல ராமரா வந்தார். அதுக்கு முந்தின யுகத்துல ஒரு லீலைக்காக நரசிம்மரா வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதை புருஷனா ராமரா வந்தார். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் மகாபாரத டைம்ல கிருஷ்ணரா வந்தார். கிருஷ்ணர் தான் இஸ் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம், அவர் தான் உண்மையான பகவான். சோ அவர் வரப்ப இது மாதிரி அரக்கர்கள் இவங்கெல்லாம் எங்க இருந்து வராங்க அப்படின்னா, அவங்களும் மேலோகத்துல இருந்து இந்த லீலைக்காக வருவாங்க. சோ அப்ப நமக்கு தெரியும், நரசிம்ம அவதாரம் ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். நரசிம்ம அவதாரம் வந்து அவர் வராரு. அப்ப வந்து யார் எதிரியா வராரு, யார் எதிரி வராங்க? இரண்யாகசிப்பும் இரண்யாட்சம் வராங்க. சோ இரண்யகசிப்பு வந்து இவர் வந்து கொல்றதுக்கு வர்றாரு. அதாவது இரண்யகசிப்பு வந்து ராஜாவா இருக்காரு, அவர் பையன் வந்து பிரகலாத் மகாராஜா இருக்காங்க. சோ அப்போ இரண்யகசிப்பு கேட்கிறான் பிரகலாத் மகாராஜ்ட்ட, ஏன்பா உன் சாமி எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொன்ன. இந்த இரண்யகசிப்பும் ஏன் இந்த கதை சொல்ல வரோம்னா, இரண்யகசிப்பும் இரண்யாக்ஷாவும் அண்ணன் தம்பி. சோ இவங்க யாருன்னா வேற யாரும் இல்ல, ஜெயா விஜயா. யாருன்னா டோர் கீப்பர், காவலாளிகள், பாலகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது மாதிரி வைகுண்டத்துல ஜெயா விஜயான்னு 2 பேர் இருக்காங்க. சோ இப்ப கிருஷ்ணருக்கு சண்டை போறதுக்கு பலமான ஆளுங்க யாரு வர முடியும்? பலமான ஆளுங்க யார் வர முடியும் அப்படின்னா, அதுக்கு அவருக்கு ஈக்குவலா பலமான ஆளுங்க வேணும்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. ஜெயா விஜயா வந்து ஒரு தடவை சனத்குமார் 4 குமாரர்கள் வந்து வைகுண்டத்துல கிருஷ்ணரை பார்க்க போறாங்க. அப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வந்து தடுத்துடுறாங்க. அந்த குழந்தை மாதிரி சின்ன பசங்களா 4 பேர் வராங்க. ஆனா அவங்களாம் வந்து பிரம்மாவோட பசங்க, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பெரிய ஆச்சாரிய, பெரிய முனிவர்கள். அவரை வந்து தடுத்துடுறாங்க இவங்க 2 பேரும், துவாரபாலர்களான ஜெயா விஜயா. சோ அதனால வந்து இப்ப நம்ம கீழே யாராவது வேலை செய்யறாங்க, அவங்க தப்பு பண்ணா யாரு பொறுப்பு எடுத்துக்கணும்? நம்ம ஏத்துக்க முடியும். அதனால கிருஷ்ணர் வந்து அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிட்டு, அவர் வந்து நீ எப்படி வந்து ஒரு பக்தர்களை உள்ளார விடாம நீ இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. சோ அப்ப தண்டனை கொடுக்குறப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னா, நான் கீழே பூலோகத்துக்கு போய் இது பண்றப்ப 3 ஜென்மம் எடுத்து நீங்க வந்து எனக்கு எதிரியா வரணும், நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன். இது மாதிரி உங்களுக்கு ஜென்மம் வேணுமா, இல்ல ஒரு 10 ஜென்மம் வந்து நண்பனா கூடயே நண்பனா இருக்க மாதிரி பதவி வேணுமா, இது வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஜென்மம் வேணுமான்னு கேட்கிறாரு. அவங்க வந்து நான் 3 ஜென்மமே உங்களுக்கு எதிராக நான் போறேன் அப்படின்னு அவங்க வராங்க. ஏன் அப்படின்னா 10 ஜென்மத்து இவ்வளவு நாள் உங்களை வந்து விலகி இருக்க முடியாது. அதனால 3 ஜென்மத்துல உங்ககிட்ட வந்து சீக்கிரம் நான் முடிச்சுட்டு நான் மேல உங்க கூட வரணும் நாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 ஜென்மத்துலதான், ஒரு ஜென்மம் வந்து இரண்யாக்ஷா இரண்யகசிப்பு, 2வது ராவணா கும்பகர்ணா, 3வது சிசுபாலா தண்டவக்ரன். சோ இந்த 3 ஜென்மம் எடுக்கிறாங்க. 3 டைம்லயும் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்கள வந்து வதம் பண்றாரு. சோ அப்ப வந்து இப்ப இதுல வந்து வதம் பண்ண இது வந்து இரண்யாகசிப்பு வந்து கேட்கிறாரு பிரகலாத் மகாராஜ்கிட்ட, எங்க உங்க ஹரி எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாரு. ஹரி எங்கேயும் இருக்கிறாரு, எதுலயும் இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு.
உடனே இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு இங்க கேக்குறாரு. அப்புறம் இருக்காரு. அப்ப அந்த தூண்ல இருப்பாரா? அப்ப வந்து ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, நரசிம்மர் வந்து அவன் எங்கெங்கெல்லாம் கை காட்டுறானோ அங்கெல்லாம் ஓடுவாராம். நரசிம்மர் ஓடி ஓடி இந்த தூணை காட்டினா ஓடி போய் நரசிம்மர் அந்த தூண்ல போய் உட்காந்துக்குவாராம். அப்புறம் இந்த தூண்ல இருக்காரு உங்க அரி அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் நரசிம்மர் அங்க போய் உட்காந்துக்குவார். சோ அது மாதிரி ஒரு பக்தரோட வார்த்தைக்கு கடவுள் கட்டுப்படுவார். ஒரு உண்மையான தூய பக்தர் வார்த்தைக்கு அப்படி கட்டுப்படுவாராம் கடவுள். சோ அப்படி வந்து வந்து கொன்னுட்டு ஒரே கோபம் அவருக்கு. நரசிம்மருக்கு அந்த கோபம் அடங்கலாம். இரண்யகசிப்பு சண்டை போறது வந்து அப்படி எல்லா ஈரேழு உலகங்களும் அதிர்ந்துதான் சண்டை போடுறப்ப. சோ அவ்வளோ உக்கிரமான போர் அது. உக்கிரமான சண்டை 2 பேரும் போட்டப்ப. சோ அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த உக்கிரத்தை அடக்க முடியல, நரசிம்மரோட உக்கிரத்தை. அப்போ வந்து பிரம்மா வர்றாரு. அவர் நினைச்சிருப்பாரு, ஏன்னா அவங்க அப்பனுக்கும் பையனுக்கும் சண்டை. நீங்க பண்ண சண்டையில இப்ப வந்து கிருஷ்ணர் எப்படி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டீங்கன்னா அவர் எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாங்களாம். லக்ஷ்மியை கூப்பிட்டு போய் உட்கார வச்சத விட அவர் வந்து அமைதி ஆகல. உக்கிரம் குறையவே இல்லை நரசிம்மருக்கு. அப்புறம் பிரகலாத் மகாராஜை கூப்பிட்டு அவர் போய் சாந்தப்படுத்தணும்னு அவர் போய் சாந்தமானார். சோ அதனால இந்த பக்தர்களுக்கு லக்ஷ்மியை விட லக்ஷ்மி யாரு? கூடயே இருக்கிற மனைவி. ஆனா அவர் சொல்லி கூட கேட்காம ஒரு தூய பக்தர் சொல்லி அவர் வந்து சமாதானம் ஆறாரு. சோ இதுதான் அந்த தூய பக்தர்களோட நிலை, அவங்களோட பொசிஷன். அவங்க பொசிஷன் வந்து பெரிய பொசிஷன். இந்த ஆச்சாரியார்கள்லாம் லக்ஷ்மி, விநாயகர், முருகர் எல்லாத்தோட ஆச்சாரியார்களுக்கு வந்து பெரிய இது உண்டு, மதிப்பு உண்டு கடவுள்கிட்ட. சோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பாஞ்சஜன்யங்கிறவரும் இப்படி வந்து மேல்லோகத்துல இருந்து வந்தவர் தான், ஒரு அரக்கன். அந்த அரக்கன் என்ன பண்றாரு? இப்ப வந்து கிருஷ்ணரும் பலராமரும் சந்தீப்ப முனி அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கிறாங்க. என்ன 64 கலைகளும் கத்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரலா அவங்க இதுக்கு போவாங்க இல்லையா, குருகுலத்துக்கு போற மாதிரி சந்தீப்ப முனி கிட்ட போய் குருகுலத்துல போய் கத்துக்கிறாங்க. மத்தவங்க மாதிரி இல்லாம கிருஷ்ணரும் பலராமரும் 64 நாள்ல 64 கலைகளை கத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோ டேலண்டான, ஏன்னா இவங்கதான் உருவாக்குனது. ஸோ கிருஷ்ணர் பலராமன் தான் உருவாக்குனது. ஸோ அவங்க அவர்கிட்ட வந்து இருந்தாலும் ஒரு லீலைக்காக ஒரு குரு வேணும். குரு இல்லாம நம்ம எதுவும் கத்துக்க முடியாது. இப்ப எல்லாமே வந்து யூடியூப்பை பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். பட் ஆனா எதுவுமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போறது இல்லை. ஸோ ஏன்னா ஒரு குரு வேணும். நம்ம இந்த பாகவதம் படிக்கிறதுக்கும் பகவத்கீதை படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களோட குருவோட ஆசீர்வாதம் வேணும். ஸோ இப்ப நமக்கு யார் குருவா இருந்து இங்க நமக்கு ஆசீர்வதிக்கிறார் படிக்கிறதுக்கு அப்படின்னா, பிரபுபாதர் வந்து அவர் எழுதின இந்த டிரான்ஸ்லேஷன், என்ன சொல்றது, விளக்க உரை எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட வார்த்தைகளை நம்ம ஜஸ்ட் ரிப்பீட் பண்றோம். நமக்குன்னு நம்ம எதுவுமே இது பண்ணாம தனியா உருவாக்கிக்காம என்ன அவர் சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த பரம்பரை சிஸ்டத்தோட முக்கியமான விஷயம். ஒரு பரம்பரையில வரப்ப மேல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நம்ம வழிபட மாட்டோம். எனக்கு அதிகமா தெரியும்னு நம்ம புதுசா ஒரு விஷயத்த சேர்த்துறப்ப இட் கெட்ஸ் ஸ்பாயில்டு. அது வந்து தவறிடும், நம்ம அந்த பாதையில இருந்து தவறிடும். ஸோ பக்தியை நம்ம ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இப்போ வந்து பாஞ்சஜன்யம் வந்து என்ன பண்ணிடுறாரு, சந்தீப்ப முனி அப்படிங்கிற ஒரு குருகிட்ட போய் கத்துக்கிறாங்க பாடங்கள்லாம் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு குருதட்சிணை நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ குருதட்சிணை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்ப, இது மாதிரி என்னோட பையனை வந்து இது மாதிரி கடல்ல மூழ்கிட்டான், நீங்க என்னை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படியா, எங்க அப்படின்னா பிரபாசா சேத்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பிரபாசா சேத்ரா குஜராத் பக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. சம்வேர் நியர் குஜராத், அங்கதான் பக்கத்துல ஏதோ பிரபாசா சேத்ரான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்க கடலுக்குள்ளார விழுந்துட்டதா சொல்றாங்க சந்தீப்ப முனி, அவர் குருவோட பையன். ஸோ அந்த பையனை மீட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அவர் போய் கீழே போறப்ப சமுத்திர ராஜா கிட்ட கேட்கிறாரு. சமுத்திர ராஜா கிட்ட கிருஷ்ணன் கேட்கிறாரு, நீ தான் மூழ்கடிச்சியா எங்க குருவோட பையனை? இல்ல இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல, அந்த பாஞ்சஜன்யான ஒரு அரக்கன் இருக்கான்ல அவன் தான் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டான்
அந்த குழந்தைய வந்து பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட போய் பார்த்து, பாஞ்சஜன்யங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்னெயில், அது என்ன சொல்றது, சங்கோட இருக்கிற, அது அந்த தமிழ்ல எனக்கு தெரியல, சங்கோட இருக்கிற அந்த ஸ்னெயில், அந்த அனிமல் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவரை கொன்னு, கிருஷ்ணர் வந்து அவரை கொன்னு அந்த குழந்தை வந்து அவர் வயிற்றுல இருக்கான்னு போய் பார்க்கறாரு, அங்க எங்கேயுமே இல்லை. ஸோ அப்புறம் அவர் கேட்கறாரு, அப்புறம் இது மாதிரி யமராஜாட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு பையன். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த சங்கை எடுத்துக்கிறார். அந்த சங்கு தான் பாஞ்சஜன்யம். ஸோ அதுக்கப்புறம் அவர் போய் யமராஜத்தை போய் போய் பார்த்து பையனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்து அவர் குரு கிட்ட சாந்திப்பம் பண்ணிட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ பாஞ்சஜன்யம் அப்படின்னு அப்படிதான் அந்த சங்கு அவருக்கு வருது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை கதை இருக்கு. ஸோ தேவதத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவதத்தம்னா அதுவும் சங்கு தான். அது யார் ஊதுறா? தனஞ்சயா. தனஞ்சயாங்கிறது யாரு? ஏன் அவர் பேர் தனஞ்சயா, அர்ஜுனர் பேரு அப்படின்னா, ஸோ இவர் யுதிஷ்டர் வந்து யுதிஷ்டர் வந்து யாகம் பண்றார். அந்த யாகம் பண்றப்ப நிறைய சொத்து, பணம் நிறைய தேவைப்படும். அதனால எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் 4 பேர்த்தையும் 4 திசைக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அர்ஜுனர், பீமா, நகுலா, சகாதேவா எல்லாத்தையும் 4 பக்கம் 4 பேர்த்த அனுப்பிச்சு விடுறாரு, போய் பணம் கொண்டு வாங்க. இப்போ வந்து இவரு தான் வந்து போய் நிறைய அள்ளிட்டு வர்றாரு சொத்து. அதுக்கு ஒரு கதை இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், பணம் நிறைய கொண்டு வந்தனால தனத்தை ஜெயிச்சுட்டு வந்தனால தனஞ்சயா அர்ஜுனருக்கு பேரு. தேவதத்தம், தேவதத்தம்னா அது ஒரு சங்கு, அவர் ஊதுற சங்கு, அர்ஜுனர் ஊதுற சங்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. தேவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, தேவதத்தா, தேவர்கள் கொடுத்தனால தேவதத்தம். அது ஒரு பெரிய ஸ்டோரி. நம்ம மேபி டைம் இருக்கப்ப இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. இன்னும் பீம கர்ம விற்கோதரா. விற்கோதரா அப்படின்னா உதரா அப்படின்னா வயிறு. வயிறு உதரா. நம்ம வந்து சகோதரா அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதரா சகோதரிங்கிறோம்ல, அது எங்க இருந்து வருது? இந்த சான்ஸ்கிரிட் ஒரு உத்தரால இருந்து வருது. உத்தரானா வயிறு, சகோனா ஒரே வயிறுல பிறந்தவங்க, சகோதரா சகோதரின்னு சொல்றோம் நம்ம. அது மாதிரி விற்கோதரானா நெருப்பு, வயிறுல எப்பயுமே நெருப்பை கட்டிட்டு இருப்பானா பீமா. ஏன்னா ஃபெரோஷியஸ் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெரோஷியஸ் ஈட்டர், ஃபெரோஷியஸ் ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபெரோஷியஸ் ஈட்டர் அண்ட் அவன் என்ன செய்ய முடியும்? கர்ம, பீம கர்ம. அவன் வந்து பெரிய வேலையெல்லாம் செய்வான், பெரிய பெரிய சேவையெல்லாம் செய்வார் பீமர். ஸோ அப்படி வந்து இவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு. ஸோ பீமரை யார எதை வச்சு ஊதுறாரு? பவுண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு சங்க ஊதுறாரு, சங்கு வந்து ஊதுறாரு. ஸோ இவங்க எல்லாம் அதுக்கு ரிட்டர்னா இப்ப பீஷ்மருக்கு எதிராக வந்து இப்போ வந்து ஊதி எங்களோட பலத்தை பாருங்க அப்படின்னு சத்திரியர்கள் வந்து இப்படிதான் ப்ரூவ் பண்ணுவாங்க. இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு சிம்டம் மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஊதணும்னு, பீமன் ஊதணும்னு அப்படியே உலகமே அதிருது. ஸோ இப்படி நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு மொத்த எல்லாருமே நகுலா, சகாதேவா இது எல்லாமே ஊதுறாங்க. சங்கு வைப்ரேட்டட் த்ரூ ஹெவன் அண்ட் எர்த். ஸோ அப்போ வந்து மேலோகத்துல இருந்து ஹெவன், சொர்க்கத்துல இருந்து எல்லாமே வந்து அதிருது, அப்படி ஊதுறாரு. ஸோ அப்போ வந்து அப்பதான் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணா கொண்டு போய் மத்தியில கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. இத வந்து என்ன சொல்றது, ரத்தத்தை கொண்டு போய் மத்தியில நிறுத்து. சேனையோர் உபயோர் மத்தியே, சேனையோர் உபயோர் மத்தியே. சேனையோர்னா போராளிகள், உபயோர் அவங்க 2 பேருக்கு மத்தியில கொண்டு போய் நிறுத்து. எதை? ரதம் ஸ்தாபையேமே அச்சுதா அப்படிங்கிறார். அச்சுத்தனா இன்ஃபாலபிள், அச்சுத்தான்னு கிருஷ்ணர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து நம்மள மாதிரி அவர் வந்து பூலோகத்துக்கு வந்து கர்மா சம்பந்தப்பட்டு அவர் வரல. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து நம்மள மாதிரி ஒரு உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வந்து அவரோட என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு உன்னதமான இது ஆத்ம உடல் இருக்கு இல்லையா, அதுலயே அவர் வர்றார் கிருஷ்ணர். அவர் வந்து இது மாதிரி மண்ணு, இந்த 5 பூதங்களால் ஆன உடம்பு கிடையாது கிருஷ்ணர். ஸோ அதனாலதான் அவர் வந்து அச்சுத்தா, இன்ஃபாலபிள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரதம் ஸ்தாபையே மே அச்சுத்தா, சேனையோர் உபயோர் மத்தியே, சேனையோர் மத்தியோர், நான் மத்தியில கொண்டு போய் ரத்தத்தை ஸ்தாபையை நிறுத்து அப்படின்னு கேட்கிறாரு.
எதுக்காக? நான் பார்க்கணும், யாரெல்லாம் எனக்கு எதிர்த்தா வந்து நிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுல இன்னொரு அர்ஜுனன் இன்னும் கொஞ்சம் தீவிரமா வந்து சொல்றாரு. துர்ப துர்புத்தேர், இந்த திருதராஷ்டிர பேரை கேட்டுட்டு இந்த துர்புத்தியோட யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு பாக்குறப்பதான் வந்து ஸ்தாபியத்தை ரத்தத்தில் வந்து நிக்குது அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு சஞ்சயா. சோ அப்போ வந்து பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து உரி பண்ணிக்கிறார். அப்பதான் வந்து அர்ஜுனர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறார். என்ன புலம்புறாரு? கிருஷ்ணா, எனக்கு எதிரில் நிக்கிறவங்க யாரு? பீஷ்மரு, துரோணாச்சாரியாரு, கிருப்பாச்சாரியாரு அண்ட் சோ மெனி ரிலேட்டிவ்ஸ். இத்தனை பேர்த்த நான் எதிர்த்து நான் போர் பண்ணணுமா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார். எப்படி என்னோட அன்பிற்கு இனியவர்களை போரிட்டு நான் ஜெயிப்பது? அப்ப அவரோட சிம்டம்ஸ் சொல்றாரு, எப்படி அவர் ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறத எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் சொல்றாரு. வெளிப்புற சிம்டம்ஸ் தெரியல. ஓகே, வெளிப்புற உணர்வுகளை சொல்றாரு. எப்படியும் என்னோட எல்லா லிம்ஸ், எல்லா அங்கங்களும் அதிருது, நடுங்குது, என் வாய் வந்து ட்ரை ஆகுது, உடம்பு வந்து நடுங்குது, மயிர் உச்சிக்கு வருது. அது என்ன சொல்லுவாங்க, அது வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல, மயிர் சிலிர்த்துருது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? மயிர் கூச்சரி, பர்ஃபெக்டான இல்லையா? மயிர் கூச்சரிச்சு போயிடும். சோ காண்டிபமே என் கையை விட்டு அப்படின்னு அவர் வந்து இதெல்லாம் என்ன காட்டுது? இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த காட்டுது. ஒரு தப்பான அறிகுறிகளை காட்டுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ இந்த போர்னால நான் என்ன அனுபவிக்க போறேன்? வாட் பிளஷர் இஸ் தேர் இன் விக்டரி? இதை ஜெயிச்சுட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம குடும்பம் தான் காரணம். நம்ம சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? நம்ம குடும்பத்திட்டையும் நண்பர்கிட்ட மட்டும் தான் பகிர்ந்துக்க முடியும். சோ எல்லாத்தையும் கொண்டுட்டு, ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் யார் கூட சந்தோஷமா இருக்க போறேன்? இதுக்கு வந்து பிச்சை எடுத்தா கூட அதுக்கு வந்து பரவாயில்ல. ஆனா சத்திரியன் வந்து பிச்சையும் எடுக்க முடியாது. சோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நமக்கு நிறைய தப்பான சிந்தனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரன் 4 பேர் இருக்காங்க. சோ இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா குணகர்ம விபாக அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. குணத்தினாலையும் கர்மத்தினாலையும் மட்டுமே இந்த 4 கேட்டகரியான மக்களை பிரிக்கிறாங்க, பிறப்பினால இல்லை. இதுதான் பகவத்கீதை சொல்லுது. பட் ஆனா நம்ம வந்து இப்ப எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்றது ப்ராப்பரான வர்ணாசிரம சிஸ்டம் கிடையாது. நம்ம வந்து தெய்வ வர்ணாசிரம சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. நம்ம வந்து அசுர வர்ணாசிரம சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். அசுர வர்ணாசிரம சிஸ்டத்துலதான் என்ன இருக்குது? ஜாதி, நான் இன்னும் இந்த இது அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இருக்கு. அந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், இந்த பேர் என்ன, கர்ணர் வந்து அந்த சுயம்பரத்துக்கு வர்றாரு. அப்ப வந்து நீ என்ன குலம்னே தெரியல, நீ எப்படி அந்த பெண்ணை வந்து கட்டுவ? ஒரு சத்திரிய ராணியை எப்படி உன்னால அடைய முடியும்? உன்னோட பேக்ரவுண்டே என்னன்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து துரியோதன் என்ன பண்றாரு, அங்க அரசர் கொடுத்து அங்கராஜாவை ஆக்கி, எப்ப ஒருத்த வந்து நாட்டை ஆள்றானோ he will become a சத்திரியன் இல்லையா? அப்போ தகுதியானவர் ஆயிடுவார். சோ அங்க கூட நம்ம அந்த பாயிண்ட் பார்க்கலாம். துரியோதனை வந்து இப்படி அவன் சத்திரியன் இல்லைன்னு சொல்றீங்க, நான் ஒரு நாட்டை கொடுத்து அவனை சத்திரியன் ஆக்குறேன். ஓகே, சத்திரியனா என்ன? சத்திரியன் எப்படி நம்ம 4 பேர் போல இருப்போம்? இந்த 4 கேட்டகரியான மக்கள்னு பார்த்தா, பிராமணர்கள் வந்து எப்பயுமே சாத்வீக குணத்துல இருப்பாங்க. அவங்க வந்து கூலி வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிராமணர்கள் கூலி வேலைக்கு போகக்கூடாது, சூத்திர வேலையை செய்யக்கூடாது. மேபி போரிடலாம், மேபி ஒரு பிசினஸ் பண்ணலாம். பிராமணர்கள் வந்து அதாவது யாராவது ஒரு முதலாளி கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது பிராமணர்கள். ஆனா இப்ப அப்படி கிடையாது. சோ அவங்கெல்லாம் வந்து அப்படி ஏத்துக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா பிராமணரா இருக்கவங்க அவங்க போகக்கூடாது. அந்த யாராவது ஒரு முதலாளிகிட்ட போய் வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து அதாவது சம்பளமா வாங்கக்கூடாது. அவங்க வந்து டொனேஷன் வாங்கலாம். அவங்க வந்து
பார்த்தனா அவங்களோட தொழில் என்ன? படிக்கணும், மத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்களோட தொழில் எதனை? யாஜனை. சாமி கும்பிடணும், மத்தவங்களுக்கு சாமி கும்பிட்றத பத்தி சொல்லித்தரணும். அதுதான் அவங்க. அப்புறம் டொனேஷன் வாங்கணும், டொனேஷன் கொடுக்கணும். இந்த 6 தொழில் தான் பிராமணர்கள் தொழில், பிராமணர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ இப்படி இருக்கிறப்ப சத்திரியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஸோ டொனேஷன் வாங்கலாம் பிராமணர்கள். சத்திரியர்கள் வந்து டாக்ஸ் போட்டு சம்பாதிக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து எப்படியாவது அவங்களுக்கு கண்ட்ரோல்ல ஒரு இடம், ஒரு இதோ இருக்கணும். அவங்கதான் சத்திரியர்கள். அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து, சத்துனா வெப்பன், வெப்பனை வச்சு போரிட்டு அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சத்ரியஸ். ஸோ இப்ப நம்ம வார்ல இதுல இருக்காங்க இல்லையா, மிலிட்ரியில இருக்கவங்க எல்லாம் வந்து சத்ரியஸ். நம்ம ஆட்சி ஆள்றவங்க சத்ரியஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவமானங்கிறது பெரிய பிரச்சனை. அவங்கள சாதாரணமா அவமானத்தை தாங்கிக்க முடியாது. பிராமணர்கள் அவமானத்தை தாங்கிக்குவாங்க. நம்ம நேர்லயே பார்க்கலாம். நிறைய பேரு பிராமணர்கள் நம்ம அவமானப்படுத்தினா கூட அவங்க வந்து கோச்சுக்க மாட்டாங்க. கடவுள் நம்ம கொடுத்த விதின்னு போயிடுவாங்க. ஆனா சத்திரிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. சத்திரிகளுக்கு உடனே போவாங்க. அதே மாதிரி அவங்க பிச்சை எடுக்க போக மாட்டாங்க. அதனாலதான் கிருஷ்ண அர்ஜுனன் சொல்றாரு, நான் சத்திரியன், பிச்சை எடுத்து வாழ முடியுமா? இந்த போர் இதாயிடத்துக்கு அப்புறம் அது பிச்சை எடுத்து வாழ்வேன் இவங்களெல்லாம் கொல்றதை விட அப்படின்னு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்றது, பிச்சை எடுத்து வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடுறேன் அப்படிங்கிறாரு. பெட்டர் டு டை அன்ஆர்ம்டு தென் டு கில் தெம். அப்படி நான் அவங்க கொல்றதை விட நான் மறிச்சு போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ எவ்வளவு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருக்காரு அர்ஜுனர் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க முடியும் இங்க இந்த இடத்துல. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? என் உறவுகளை நான் கொல்றதுக்கு விருப்பப்படல. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும்னா நான் உறவுகளோடையும் நண்பர்களோடையும் தான் சந்தோஷமா இருக்க முடியும். அவங்கள கொண்டுட்டு நான் யார் கூட சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நான் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு இப்ப எத்தனையோ பேர் சாகுறாங்க. எல்லா வீரர்களும் சாகுறப்ப அவங்க மனைவி யாரோட ப்ரொடெக்ஷன்ல இருக்க முடியும்? எவ்வளவு சாதாரண விஷயமா அது? அப்ப கலப்பு நடக்கும். ஸோ கலப்பு நடக்கிறப்ப பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஆயிடும் அவங்களுக்கு. உமன் பிகம் அன்ப்ரொடெக்டட். ஸோ விமன் அப்படிங்கிறவங்க எப்பயுமே ஷுட் பி ப்ரொடெக்டட் பை அ மேன். எல்லாம் இந்த காலத்துல நான் தனியா வாழ்றேங்கிற பெண்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வருது. அது வந்து இந்த கலியுகத்துல அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது? ஒரு பெண் ஷுட் பி அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அப்பாவின் பாதுகாப்புல இருக்கணும், புருஷனோட பாதுகாப்புல இருக்கணும், பையனோட பாதுகாப்புல இருக்கணும், இல்லைன்னா மருமகனோட பாதுகாப்புல இருக்கணும். ஸோ பெண்ணுக்கு வந்து சன்னியாசம் கிடையாது. எந்த புரிஞ்சுக்கணும் நம்ம. பெண்கள் யாராவது ப்ரொடெக்ஷன்ல தான் இருந்தாங்க. நீங்க 4 பேர்த்தோட ப்ரொடெக்ஷன்ல தான் இருந்தாங்க. எப்ப அவங்க விட்டு வெளியே போறாங்களோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க, அந்த செடியில மலர் செடியில இருக்க வரைக்கும் தான் அது பூத்து குலுங்கும். அது பிச் அது அதுக்கான நேச்சுரல் டெத் இருக்கும். ஒரு 10 நாள் இருக்கலாம். ஒரு மலர் வந்து பூத்து ஒரு செடியில 10 நாள் வாழ்ற பூவை பறிச்சு வெளியே வச்சுட்டா அடுத்த நாளே தூக்கி போட்டுற வேண்டியது. ஸோ எப்ப அந்த ப்ரொடெக்ஷன் போகுதோ அடுத்த நாளே வந்து பெண்கள் வந்து they will be destroyed. ஸோ அதனால பெண்கள் எப்பயுமே இந்த ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனர் வந்து இங்க சொல்றாரு. பீயிங் அன்ப்ரொடெக்டட். ஸோ அப்போ வந்து கலப்பு நடந்துடும். யார் யாரோ பெண்களை வந்து உபயோகப்படுத்திடுவாங்க. எப்படியோ இருந்த பெண்கள் வந்து ராஜா குலத்துல இருந்த பெண்கள் இவங்க எல்லாமே கலந்து கசாமுசான்னு வந்து சமூகமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற. ஸோ அப்பதான் வந்து கடைசியா முடிக்கிறாரு. என்னால முடியல அர்ஜுனா, கிருஷ்ணா, இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன கொண்டு வந்து விட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னால முடியல அப்படின்ட்டு அவர் வந்து காண்டிவத்தை கீழே போடுறாரு. ஓகே, 9:20 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க முடிப்போம். யாருக்காவது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? யாராவது லைக் ஷேர் சம்திங்? ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருந்தா சொல்லலாம். ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா
ஏதாவது கேள்வி கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போயிடலாம். செஷன் நல்லா இருந்துச்சு பிரபு. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கதையெல்லாம் சொல்றதுக்கு. இந்த மாதிரி கதை சொல்லும் போது ஞாபகம் இருக்கும் ஆக்சுவலா when you see the slokas and கீதா அந்த மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஒரு செட்டிங் அப் த சீன். ஸோ பகவத்கீதாவோட போல நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கறது அப்படின்னா, இதுல வந்து 3 வகையான ரகசியங்கள் இருக்கு பகவத்கீதையில. என்ன அப்படின்னா, செகண்ட் சாப்டர் உலகத்துல வேற எந்த புத்தகத்திலையும் சோலை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. பகவத்கீதையில மட்டும்தான் இருக்கு. அது வந்து செகண்ட் சாப்டர்ல வரும். அது வந்து கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அது சொல்றாரு கிருஷ்ணர். 7வது 8வது சாப்டர்ல தன்னை பத்தி சொல்றாரு. கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்றாரு. தன்னை பத்தி சொல்றாருன்னா அது வந்து மோர் கான்ஃபிடென்ஷியல். அப்படின்னா ரகசியம் மிக முக்கியமான ரகசியம். அதையும் சொல்றாரு 7வது 8வது சாப்டர்ல. 9வது சாப்டர்ல அப்ப நம்ம அவர் அடையறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அவருக்கும் நமக்கு என்ன உறவு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம். அது வந்து மிக முக்கியமான ரகசியம், த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். இப்போ இப்படி வந்து சாப்டர் நம்ம படிப்போம், ட்ரை பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செட்டிங் ஆஃப் த சீன் இல்லையா, வார் எதனால நடக்குது, இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். ஸோ நம்ம இன்னும் பிலாசபிக்குள்ள போகல. ஸோ வியாசதேவர் வந்து எங்க கொண்டு வந்து பகவத்கீதையை வச்சிருக்காரு பாருங்க. ஒரு படத்துல வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீன் மாதிரி அந்த மகாபாரத வார்ல எல்லாம் யாரு என்ன ஜெயிக்க போறான்னு பேசிட்டு இருக்கிறப்ப கொண்டு போய் பகவத்கீதை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஸோ முக்கியமான இடத்துல கொண்டு போய் பகவத்கீதை வைக்கிறார். ஸோ அந்த பிலாசபி வந்து நமக்கு வந்து இதுதான் அடிப்படை. இது பக்திக்கு அடிப்படையே வந்து பகவத்கீதை தான். ஸோ பகவத்கீதையை தெரியாம நம்ம எந்த பக்தியும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம முடிச்சுக்குவோம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம், நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு சாரி, ஸ்பீக்கர்ஸ் யாரும் இல்லை இன்னைக்கு, அதனால நானே கவர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்ப்போம். வேற ஏதாவது பிரபு ரொம்ப பிஸியா இருக்காரு அவர் ஆஃபீஸ்ல ஒர்க்ல. ஸோ அதனால வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மேபி சாட்டர்டே பண்ண முடியுமா, அவர் அவைலபிலிட்டி இருக்காருன்னு பார்க்கலாம்.